வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். டித்துவா புயலால் பாதிக்கப்பட்ட இலங்கை மக்களுக்கு முதல்கட்டமாக 1,19,00,000 ரூபாய் மதிப்பிலான நிவாரணப் பொருட்கள் அனுப்பி வைப்பு. சென்னை துறைமுகத்தில் இருந்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். கல்லூரி மாணவ மாணவிகளுக்கு விலையில்லா மடிக்கணினி வழங்கும் திட்டம் வரும் 19ஆம் தேதி தொடக்கம். சென்னை நந்தம்பாக்கத்தில் உள்ள வர்த்தக மையத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொடங்கி வைக்கிறார். மதுரை மேலமடை சந்திப்பு சாலையில் உள்ள மேம்பாலத்திற்கு வீரமங்கை வேலு நாச்சியார் பெயர். 150 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள மேம்பாலத்தை நாளை திறந்து வைக்கிறார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். எல்லோரும் சமமாக வாழக்கூடிய சமத்துவ சமுதாயம் அமைய வேண்டும் என்பதே திமுகவின் லட்சியம். கல்விதான் ஒரு சமுதாயம் மேம்பட உதவியாக இருக்கும் எனவும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பேச்சு. எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணும், எல்லாரும் சமமா வாழக்கூடிய சமுதாயத்தை சமத்துவ சமுதாயமாக அமையணும், இதுதான் நம்முடைய லட்சியம். தமிழகத்தில் திமுக ஆட்சி அமையும் போதெல்லாம் சமூக நலத்திட்டங்களை நிறைவேற்றி விளிம்பு நிலை மக்களை முன்னேற்றுகிறோம். ஆதி திராவிட நலத்துறைக்கான திட்டங்களுக்கு 87,664 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாகவும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பெருமிதம். ஆட்சி அமையும் போதெல்லாம் சமூக நலத்திட்டங்கள் பலவற்றை செயல்படுத்தி விளிம்பு நிலையில் இருக்கிற மக்களையும் முன்னேற்றி அவங்கள முன்னுக்கு கொண்டு வரோம். வாய்ப்புகள் மறுக்கப்பட்டவங்களுக்கு வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கறதோட அவங்க மேலெழுந்து வர்றதுக்கு துணை நிற்கிறோம். ஆதிதிராவிடர் துணை திட்டத்துக்கு 87,664 கோடி ரூபாயும், பழங்குடியினர் துணை திட்டத்துக்கு 8,078 கோடி ரூபாயும் நிதி ஒதுக்கி இருக்கிறோம். மாணவர்கள் பட்டப்படிப்போடு இல்லாமல் ஆராய்ச்சி படிப்பை மேற்கொள்ள வேண்டும். சென்னையில் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாவில் மாணவர்களுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவுரை. மாணவர்கள் பட்டப்படிப்போடு நிறுத்திடக்கூடாது, ஆராய்ச்சி படிப்புகளையும் படிக்கணும்னு சொல்லிட்டு இருக்கேன். அப்படி முழு நேர முனைவர் பட்ட ஆராய்ச்சியை ஊக்குவிக்க ஆராய்ச்சி ஊக்கத்தொகை திட்டத்துக்கான குடும்ப வருமான வரம்பை 8 லட்சம் ரூபாயாக உயர்த்தி மாணவர்களுடைய எண்ணிக்கையும் 2000 உயர்த்தி 1 லட்சம் ரூபாய் வழங்குகிறோம். சென்னை கோட்டூர்புரத்தில் உள்ள அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் முதலமைச்சரின் தாயுமானவர் திட்டம் நிகழ்ச்சி. கல்வி, சுயதொழில் மற்றும் அரசு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். திருமதி முத்ரைகளுக்கு நலிவு நிலை குறைப்பு நிதி உதவி வழங்கப்படுகிறது. நம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தொகுதி பங்கீடு கூட்டணி குறித்து காங்கிரஸ் ஐவர் குழு திமுகவோடு மட்டுமே பேச்சுவார்த்தை நடத்துகிறது. விஜயுடன் காங்கிரஸ் நிர்வாகி பிரவீன் சக்கரவர்த்தி சந்திப்பு குறித்த கேள்விக்கு மாநில காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை விளக்கம். எங்களுக்கு அதை பற்றிலாம் ஒன்றும் தெரியாது. அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி ஐவர் குழுவை நியமித்திருக்கிறது. அந்த ஐவர் குழு திமுகவோட பேச்சுவார்த்தை நடத்திருக்கு. இதுதான் தெரியும். யாரோ போய் சந்திக்கிறாங்க, போறாங்க, வராங்கன்னு அதை பற்றி தெரியாது. இந்தியா கூட்டணியை சிதைக்கவும் முடியாது, உடைக்கவும் முடியாது. இந்தியா கூட்டணி பலமாக உள்ளதாக மாநில காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை பேட்டி.
நான் தான் சொல்கிறேன், வடக்கே கிழக்கே மேற்கே தெற்கே எல்லாம் சந்தேகப்படாதீங்க, எங்கேயுமே இல்லை. இந்தியா கூட்டணியை யாரும் சிதைக்கவும் முடியாது, உடைக்கவும் முடியாது. வலிமையான கூட்டணி இந்தியா கூட்டணி. உங்களுக்கு என்ன சந்தேகம்? இந்தியா கூட்டணி இதுக்கு முன்னாடி இது மாதிரி ஒரு ஸ்பெக்குலேஷன் போயிட்டு இருந்தது. எல்லாருக்கிட்டையும் பேசுறதுக்கு நியமிச்சாங்க. நாங்கள் எல்லாருக்கிட்டையும் பேசுவோம், திமுகவோட மட்டும் தான் பேசிகிட்டு இருக்கோம். திருப்பரங்குன்றம் அயோத்தியாக மாறினால் தவறில்லை என பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் கருத்து. திருப்பரங்குன்றத்தில் தீபம் ஏற்ற எந்த இஸ்லாமியரும் எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை எனவும் பேட்டி. அயோத்தி இந்தியாவில் தானே இருக்கு. அயோத்தி இங்கிலாந்துல ஐரோப்பாவில் இல்லையே, அயோத்தியில் இந்தியா தானே இருக்கு. இல்லை அயோத்தி மாதிரி வரதில் தப்பதில்லை. நம்மெல்லாம் பார்த்துருக்கோம், ராமருடைய ஆட்சியை பற்றி கேள்விப்பட்டிருக்கோம். ஆக அயோத்தி மாதிரி இருந்தாலும் சரி, எப்படியானாலும் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி ராமருடைய ஆட்சி போல வர வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். பாஜக உள்ளிட்ட இந்துத்துவ அமைப்பினருக்கு முருகன் இன்றுதான் கண்ணுக்கு தெரிகிறாரா என சீமான் கேள்வி. மலைகள் குவாரிகளாக மாற்றப்பட்ட போது இவர்கள் எங்கிருந்தார்கள் எனவும் ஆவேசம். நாட்டுக்குள்ள குழப்பத்தை ஒரு பிரச்சனையை உருவாக்குவதில்லை, ஒரு சமத்துவத்தை, அமைதியை, நேர்மையை, உண்மையை நிலைநாட்டுவது. இருக்கிற அமைதியாக இருக்கிற நாட்டுக்குள்ள குழப்பத்தை ஒரு பிரச்சனையை உருவாக்குவதில்லை. திடீர்னு இருக்கிற அமைதியாக இருக்கிற நாட்டுக்குள்ள குழப்பத்தை ஒரு பிரச்சனையை உருவாக்குவதில்லை. திடீர்னு எங்கள் முருகன் மேலே உங்களுக்கு என்ன பற்று வருது? திடீர்னு இத்தனை ஆண்டுகள் எங்கே இருந்தீங்க? எங்கே இருந்தீங்க? ஏன்னா உங்கள் ராமருக்கு மார்க்கெட்டு போயிடுச்சு. அங்கே பூரி ஜெகநாதர் எடுத்தீங்க, அங்கே ஐயப்பனை எடுத்து பார்த்தீங்க, இப்போ இங்கே முருகனை தொட்டு பார்க்குறீங்க. திமுக ஆட்சியில் தமிழகத்தில் பிரிவினை என்பது எந்நாளும் எடுபடாது என அமைச்சர் சேகர் பாபு திட்டவட்டம். பிரிவினை சக்திகள் இரும்பு கரம் கொண்டு அடக்கப்படுவார்கள் எனவும் பேட்டி. இரும்பு மனிதராக இருக்கின்ற மாண்புமிகு தமிழக முதல்வர் எங்கள் உயிரினும் மேலான அன்பு தலைவர் அவருடைய ஆட்சியில் பிரிவினை என்பது எந்நாளும் எடுபடாது. பிரிவினை சக்திகள் இரும்பு கரம் கொண்டு அடக்கப்படுவார்கள். இந்த தமிழகத்தை பொறுத்தளவில் எங்கள் முதல்வருடைய கொள்கை எல்லோருக்கும் எல்லாமான அரசு. சட்டமேதை அண்ணல் அம்பேத்கர் நினைவு தினம் இன்று அனுசரிப்பு. நாடாளுமன்ற வளாகத்தில் உள்ள அவரது சிலைக்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு, துணைத் தலைவர் CP ராதாகிருஷ்ணன், பிரதமர் மோடி, ராகுல் காந்தி உட்பட பலர் மலர் தூவி மரியாதை. அம்பேத்கரின் தலைமைத்துவம், நீதி, சமத்துவம், அரசமைப்பு மீதான அர்ப்பணிப்பு நம்மை வழிநடத்துகிறது. அம்பேத்கர் நினைவு தினத்தையொட்டி பிரதமர் மோடி புகழாரம். ஒவ்வொரு இந்தியரின் அரசியலமைப்பும் அச்சுறுத்தலுக்கு உள்ளாகியுள்ளது. அம்பேத்கருக்கு மரியாதை செலுத்திய பின் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி பேட்டி. சென்னை அண்ணா நூலகத்தில் சட்டமேதை அம்பேத்கரின் நினைவு தினம் அனுசரிப்பு. அம்பேத்கரின் உருவப்படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். அம்பேத்கரை அன்று அடக்க நினைத்த ஆதிக்க கூட்டம் இன்று அவரை துதிப்பது போல் நடிக்கிறது. அவரை அடக்க நினைத்த அதே ஆதிக்க கூட்டம் துதிப்பது போல் நடிப்பதே அம்பேத்கரின் வெற்றி என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் எக்ஸ் தளத்தில் பதிவு. ஒடுக்கப்பட்ட மக்களின் உரிமைக்காகவும் சமத்துவம் மற்றும் சமூக நல்லிணத்திற்காகவும் தன் இறுதி மூச்சு உள்ளவரை போராடியவர் அம்பேத்கர். அம்பேத்கர் நினைவு நாளையொட்டி எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி புகழாரம். திண்டிவனம் அருகே தைலாபுரம் தோட்டத்தில் அம்பேத்கர் உருவ சிலைக்கு பாமக நிறுவனர் ராமதாஸ் மாலை அணிவித்து மரியாதை. அம்பேத்கர் வகுத்து தந்த சமநீதி, சமூக நீதி கொள்கையை உயர்த்தி பிடிப்போம் என வலியுறுத்தல். சமநீதி, சமூக நீதி கொள்கையை உயர்த்தி பிடிப்போம்.
அவரை போன்ற ஒரு தலைவர் வந்தவில்லை என்று சொன்னால் இந்தியாவிலே ஒடுக்கப்பட்ட மக்கள், பட்டியலின மக்கள், பிற சமூகத்து மக்கள், ஓபிசி என்று அந்த மக்கள் கல்வியில் வேலையில் சேர்ந்திருக்க முடியாது. அவர்கள் ஆடு மாடு மேய்த்து கொண்டு தான் இருந்திருக்க வேண்டும். அந்த வகையில் இன்றைக்கு உலக பேரறிஞராக அண்ணல் அம்பேத்கர் திகழ்கிறார். கல்பாக்கம் அருகே அம்பேத்கர் சிலைக்கு பாஜகவினர் மாலை அணிவிக்க விசிகாவினர் எதிர்ப்பு. பாஜகவினரை தடுத்து நிறுத்தி வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு. சேலத்தில் அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவிக்க 5 பேருக்கு மட்டுமே அனுமதி அளித்ததால் தமாகவினர் சாலை மறியல். போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை போலீசார் குண்டுகட்டாக தூக்கி அப்புறப்படுத்தியதால் பரபரப்பு. கீழே நீங்க கூட நீங்க அலோவ் பண்ணல. சரி அதெல்லாம் இல்ல உட்காரும் இல்ல சார் இல்ல இஷ்யூ பண்ணி தான். செங்கோட்டையன் தாவேகாவில் இணைந்தது தொடர்பாக சசிகலாவின் கருத்து குறித்து கேள்வி எழுப்பிய செய்தியாளர்கள் எந்த பதிலும் அளிக்காமல் கையெடுத்து கும்பிட்டு சென்ற செங்கோட்டையன், நீங்க எடுத்துக்க முடிவு அவசரப்பட்டு எடுத்துக்க முடிவு அப்படிங்கறத சொல்லிட்டாங்க. காரைக்குடியில் தமிழக மக்கள் ஜனநாயக கட்சி மற்றும் பாஜக தொண்டர்கள் இடையே மோதல். பாஜகவினரை அம்பேத்கர் சிலைக்கு மாலை போட விடாமல் தடுத்ததால் பரபரப்பு. சென்னையில் இருந்து பல்வேறு நகரங்களுக்கு செல்லும் விமானங்களின் டிக்கெட் கட்டணம் பல மடங்கு உயர்வு. சென்னையில் இருந்து கோவை செல்ல 5400 ரூபாயாக இருந்த விமான கட்டணம் 57,700 ரூபாயாக உயர்வு. திருப்பரங்குன்றம் தீபம் விவகாரம் எதிரொலியாக 4வது நாளாக பக்தர்களுக்கு மலை மீது ஏற அனுமதி மறுப்பு. பாதுகாப்பு பணிக்காக 1500க்கும் மேற்பட்ட போலீசார் குவிப்பு. புளியங்குடி அருகே நிலப்பிரச்சினை தொடர்பாக இருசக்கர வாகனத்தில் சென்ற தம்பதிக்கு சரமாரி அரிவாள் வெட்டு. கணவன் உயிரிழந்த நிலையில் மனைவிக்கு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை. நாகர்கோவிலில் சாலையில் நடந்து சென்ற பெண்ணிடம் செயின் பறிக்க முயன்ற கொள்ளையன். பெண்ணை துரத்தி செயின் பறிக்க முயன்ற சிசிடிவி காட்சி வெளியாகி அதிர்ச்சி. உதகை அருகே வீட்டில் இருந்த வளர்ப்பு நாயை வேட்டையாட துரத்திய சிறுத்தை. நாயை ஓட சிறுத்தை விரட்டும் சிசிடிவி காட்சி வெளியாகி அதிர்ச்சி. திருத்துறைப்பூண்டி அருகே தொடர் கனமழையால் 5000 ஏக்கர் சம்பா தாளடி நெற்பயிர்கள் வெள்ளத்தில் மூழ்கி சேதம். அதிகாரிகள் யாரும் வந்து பார்க்கவில்லை என விவசாயிகள் குற்றச்சாட்டு.
சிவகங்கை அருகே மிளகனூரில் உள்ள தொடக்க வேளாண் கூட்டுறவு சங்கத்தில் யூரியா தட்டுப்பாடு. உரம் வாங்க ஊழியர்களிடம் ரேஷன் கார்டுகளை கொடுக்க முண்டியடித்த விவசாயிகள். கொடைக்கானலில் தடை செய்யப்பட்ட தூத்தூர் அருவிக்கு சில 500 முதல் 1000 ரூபாய் வரை வசூல். வனத்துறை அதிகாரிகளுக்கும் பங்கு இருப்பதாக கூறும் வீடியோ இணையத்தில் வைரல். ഒരാൾക്ക് 500 രൂപ. അപ്പൊ പ്രശ്നമില്ല, അപ്പൊ ഫോറസ്റ്റ് പ്രശ്നമില്ല. ഇപ്പൊ തന്നെ കാര്യം മനസ്സിലായില്ലേ എന്തിനാന്നില്ലേ പൈസക്ക് പോകണമെന്ന് എന്നാ പറഞ്ഞു പിടിക്കാൻ ഉட்கார்ந்துருக்கேன் தம்பி. யாரும் இறக்காம யாரும் கீழே இறக்க காலையில இருந்து 8 மணில இருந்து உட்கார்ந்துருக்கேன். അതെ കഞ്ഞി കുടിച്ചാൽ 2000 രൂപ വെറുതെ പോവല്ലോ. உங்களுக்கு மேல கீ கொடுத்தது கைடு வந்தாங்க. அதுதான் கைடு. ഞാൻ കേട്ടിരുന്ന അവിടെ ഗൈഡ് ഇല്ല சொல்லியாச்சு. குற்றால மெயின் அருவியில் ஆர்ப்பரித்து கொட்டும் தண்ணீர். புனித நீராடுவதற்காக அலைமோதிய ஐயப்ப பக்தர்கள் கூட்டம். தொடர் வெள்ளப்பெருக்கு காரணமாக கும்பக்கரை அருவியில் குளிக்க 4வது நாளாக தடை. சுற்றுலா பயணிகள் ஏமாற்றம். தூத்துக்குடி திரேஸ்புரம் நாட்டுப்படகு மீன்பிடி துறைமுகத்தில் விலை குறைந்து காணப்பட்ட மீன்கள். ஆர்வமுடன் மீன்களை வாங்கி சென்ற அசைவ பிரியர்கள். ரயில்களில் மின்சாரம் மூலம் தண்ணீர் கொதிக்க வைக்கும் கெட்டில்களை உபயோகிக்க தடை. மீறி பயன்படுத்தினால் 5 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை விதிக்கப்படும் என ரயில்வே பாதுகாப்பு படை எச்சரிக்கை. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 320 ரூபாய் உயர்வு. 1 சவரன் தங்கம் 96,320 ரூபாய்க்கு விற்பனை.